மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு தெய்வ அனுகூலம்பாங்க, அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னு சொல்லலாம். அது மாதிரி சில நன்மைகள் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்களை ஆரம்பிப்பதற்கோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட சில சுபகாரியங்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கோ ஒரு அனுகூலமான தினமாக அமையும். சில நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதற்கு ஒரு அடிப்படையாக இந்த தினம் உங்களுக்கு அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தா, எதிர்பாராத சில செலவுகள், சில நேரங்களில் கொஞ்சம் அசர்த்தியாக வருவோம், பிக் பாக்கெட் போயிடுச்சு, பணத்தை மிஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரியான சில விஷயங்கள். பெரும்பாலும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மற்றபடி இந்த சந்திராஷ்டமத்தினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. காலையில் விக்னேஸ்வரரை தொழுது இந்த தினத்தை தொடங்கும் பொழுது நல்ல பலன்களே உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏன் இது நடக்கலை, இதுக்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்கோமே. பார்த்தீங்கன்னா சேல்ஸில் இருப்பார், ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வாங்கணும், அந்த மனுஷன் அங்கே இருக்க மாட்டான், மேனேஜர் இங்கே கேட்டுருப்பான், என்ன ஏன் வரல அப்படி. அந்த மாதிரியான நிறைய பல விதமான சங்கடமான சூழ்நிலைகளில் போயிட்டுருக்கவங்களுக்கு அது ஒரு முற்று பெறும். அதாவது அந்த விஷயம் சுபமாக முடிந்து ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும். அது போன்ற நல்ல திருப்பங்களை தரக்கூடிய, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய, உங்கள் மனத்தில் ஓடிட்டு இருந்த அந்த சலனம் நீங்கி மனம் சாந்தி பெறக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழிலில் சில குழப்பங்கள், சில மாற்றங்கள், சில பேர் நேர் எதிரிடையாக செயல்படுவது, இல்லை உங்களை பற்றி ரொம்ப ஒரு அலட்சிய போக்கில் ஒரு கிரிட்டிசிசம், இதெல்லாம் வரக்கூடாததுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கெல்லாம் அஞ்சாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி தைரியமாக வைத்து கொள்ள வேண்டும். என்னென்னா, போகிற போக்கில் யாரோ ஏதோ சொல்லுவாங்க, அதையெல்லாம் நினச்சிட்டு இருந்தான்னா நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக, மற்றதை பற்றி சட்டை செய்யாமல் நம்ம சரியாக இருக்கமா, நம்ம செய்கிறது சரியாக இருக்கா அப்படின்ற ஒரு நோக்கோட போகிறது நல்லது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமையும். சில பேர் இந்த யோகா இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கவங்க, மெடிடேஷன் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திருப்பங்கள் அமையும். மனசில் இந்த குழப்பங்கள்லாம் நீங்கி, மனசில் சஞ்சலங்கள்லாம் நீங்கி ரொம்ப ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தினமாக அமையும். சில குழந்தை பேர் இதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல செய்திகள் சேரும். மொத்தத்தில் ரொம்ப ஒரு நன்மையை தரக்கூடிய, ஒரு புதிய தொடக்கத்தை தரக்கூடிய வகையில் நல்ல தினமாக உங்களுக்கு இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத சில அலைச்சல்கள், நிறைய பிரச்சனைகள். காலையில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆரம்பித்த தினம் ஏகப்பட்ட ஒரு வேலை பளு, நிறைய அங்கே இங்கே ஓடிட்டு இரவு அப்பா அப்படின்னு போயிட்டு அன்றைக்கி அவ்வளோ பிஸி டே அப்படின்னு சொல்லி போய் படுத்துருவான். அந்த மாதிரி ஒரு சுத்திண்டு அது மாதிரியான ஒரு காரியம் ஒரு முறையில் முடியாமல் சில குழப்பங்கள்,
இது மாதிரி அலைச்சலை எல்லாம் காட்டக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அதனால் ஒன்றும் தப்பில்லை. கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய அலுவல்களை செய்யும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம், ஒரு வேலையை வந்து நல்லபடியாக முடிச்சோன்ற ஒரு திருப்தியும் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சமாச்சாரங்கள், அதாவது தெய்வ பக்தி, ஒரு தியானங்கள், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினம். சில நல்லவர்களுடைய சேர்க்கை, அவளுடைய சேர்க்கையினால, அதாவது சங்கமம் சொல்லுவாங்க, அந்த ஒரு நல்ல ஒரு சங்கமத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஆனால் காதல் போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மாறான ஒரு விளைவு, சில ஏமாற்றங்கள், சில நேரங்களில் வந்து நம்ம எதிர்பாராத சில செலவுகள், அந்த செலவுகள் வந்து ஒரு 1000 ரூபாய் தான் இந்த செலவு அப்படின்னு நம்ம தொடங்கி அது ஒரு 3000 ரூபாயில் முடிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இழுத்துட்டு போகிற சில செலவுகள், இதெல்லாம் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் சில நேரங்களில் இருக்கலாம். இருந்தாலும் பொறுமையின் நிதானத்தையும் கடைபிடியுங்கள், அதுதான் நல்லது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும். நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிரமாதமாக வளர்ந்தது, அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் மார்க்கெட் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு லாபத்தை சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே, கையாளக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல லாபகரமாகவும், சில நேரங்கள் அயல்நாடு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த அயல்நாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்பட்டு நல்ல ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு நிம்மதி, ஒரு தெளிவு, ஒரு சந்தோஷம், ஆரோக்கிய விருத்தி இதெல்லாமே ஏற்படும். உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ, அதை பணத்தட்டுப்பாடு இருந்தால் பணம் அது நீங்கும். அதுபோல் நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். உங்களுடைய குழந்தைகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். அதனால் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஒரு இனிமையான, ஒரு மனதுக்கு ஒரு தெம்பளிக்கக்கூடிய, அமைதி அளிக்கக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்காக கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய தினம். ஒரு தியாக உள்ளத்தோடு மற்றவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை நீக்குவதற்காக, சில நேரங்களில் உங்கள் ஆத்மார்த்தமான நண்பர்களுக்காகவும் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டி வரலாம். அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தான் அது தரும். சில புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சில நேரங்களில் வந்து ஒரு கோயிலுக்கு போய்ட்டு அற்புதமான ஒரு தரிசனங்கள், அதனால் மன நிம்மதி போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பனே ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லணும். அதுபோல் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அப்போது நம்ம மனசில் உள்ள சில சந்தேகங்கள், சில வருத்தங்கள் இதெல்லாம் நீங்கி மனம் தெளிவு பெறும். அதுபோல் ஒரு சூழல்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகள் நல்ல முன்னேற்ற பாதையில் சென்று நல்ல வெற்றி தரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஆக்கப்பூர்வமான தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில தடைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் அந்த தடைகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். இல்லைன்னா அந்த தடைகளே ஒரு பூதாகரமான செவரு மாதிரி ஆகிடும். அது இன்னும் பெரிய தடையாக போயிடும். அதனால் ரொம்ப சில நேரங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக சில நேரங்களில் கையாள வேண்டும். நமக்கு வரக்கூடிய கோபத்தையோ வருத்தத்தையோ வெளிப்படுத்தாமல் அதே நேரத்தில் ரொம்ப திறமையாகவும் நாம் செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை முள்ளு மேலே விழுந்த துணியும்பாங்க, அது மாதிரி
அது ரொம்ப நிதானமாக பிரித்து எடுக்கணும், இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும். அது மாதிரி ரொம்ப ஒரு நிதானமாக ஒரு இன்டெலிஜென்ட்டாகவும் செயல்பட வேண்டிய ஒரு தினம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் சரியான முறையில் செயல்பட்டு நீங்கள் களையும் பொழுது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது.